பார்த்தா கதவு முடிக்கிறது இல்லைன்னா யார் கூடயும் வந்து கனெக்ட் பண்றது இல்லை, எரிஞ்செரிஞ்சு விடுறது, கத்துறது, இது மாதிரி தொடர்ந்து 3 வாரத்துக்கு மேலே இல்லை கிட்ட 3 மாதம் இதுக்கு மேலே இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு சைக்காலஜிஸ்ட்டை போகணும். இந்த உலகத்துல யாரும் கெட்டவங்களும் கிடையாது, நல்லவங்களும் கிடையாது. பிரச்சனை என்னன்னா 7 வயசுக்குள்ள நீ எப்படி வளர்ந்த, ஒரு சேஃபான சூழ்நிலை நீ வளர்ந்துருந்தீங்கன்னா உன் நர்வ் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா 7 வயசுக்குள்ள யாருக்கு தாங்க சேஃபா வளரல சொல்லுங்க? எந்த பிரெயின் வந்து சேஃபா எல்லாம் வளர்ந்துருக்கு? மைண்டுங்கிறது நம்ம கூட இருக்கிற ஒரு நண்பன். அது விரோதியா மாத்துறதா நண்பனா மாத்துறதாங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. எப்படி உடம்ப டிசிப்ளின் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் மைண்ட் டிசிப்ளின் பண்ணணும். ஸ்ட்ரெஸ் வரும்போது தான் அவங்களுக்கு அப்போ தான் தெரியும் அவங்க மைண்டோட குவாலிட்டி. என் மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகுதா இல்லையான்னு. ஸோ யாரெல்லாம் நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்களோ அவங்க மைண்டை, ரொம்ப கவலைப்பட்டே இருந்தால் வயிற்று பிரச்சனை வரதான் செய்யும். ரொம்ப ஃபியர் பண்ணோம்னா கிட்னி ப்ராப்ளம் வரும். யாருக்கெல்லாம் ரொம்ப கோவம் வருதுன்னா தலைவலி வரும். நம்ம உடம்பு வந்து ஒரு அழகான ஒரு விஷயம், ஆனால் அதை மிஸ்யூஸ் பண்ணோம்னா. ஹெஃப்டி ஹெல்த் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா மனநல நிபுணர் சுமதி மேம் தான். வணக்கம் மேம். வணக்கம். உங்களை பற்றி எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ எங்கள் ஆடியன்ஸுக்கு உங்களை பற்றி தெரியாது, ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருக்கீங்க, நீங்களே உங்களை பற்றி சொல்லுங்கன்னு சொல்கிறேன் மேம். ஸோ நான் டாக்டர் சுமதி சந்திரசேகரன். இந்த ஃபீல்டில் கிட்டத்தட்ட நான் 22 வருஷமாக இருக்கேன், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஆஸ் அ சைக்காலஜிஸ்டாக. பட் அந்த நேரத்தில் என் அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கிளைண்ட்ஸ் வந்து அப்பப்போ ஃபோன் போட்டு, மேம் எனக்கு உங்களை பார்க்கணும். சில நேரம் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு இங்கேருந்து கீழே நிற்பாங்க, என்னோடய சென்டர் கீழே வந்து, மேம் எனக்கு அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படிம்பாங்க. நிறைய இந்த மனப்பதட்டம், அதுவும் முக்கியமாக கோவிடுக்கு அப்புறம் நிறைய டிப்ரெஷனை விட இந்த ஆங்ஸைட்டி ரொம்ப வந்துருச்சு அவங்களுக்கு. ஸோ ஃப்யூச்சரை பற்றி. ஸோ இது வந்து எனக்கு வந்து தோண ஆரம்பிச்சிது, சரி இது வந்து நம்ம எப்படி ஹெல்ப் பண்ணலாம் பீப்புளுக்கு அப்படின்னு. ஒரு அப்பாயின்மெண்ட்டே இல்லாமல், ஏன்னா இப்போ என்ன பார்க்கணுன்னா கண்டிப்பாக ஒரு 1 வீக்கில் வந்து தே ஹேவ் டு ஃபிக்ஸ் அன் அப்பாயின்மெண்ட் முன்னக்கூடியே. ஏன்னா இந்த ஒரு செஷன் வந்து 1 hour மேலே இருக்கும் நாங்கள் கவுன்சிலிங் பண்ணுறது. ஸோ அந்த இடத்துல மக்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் யோசனை பண்ணிட்டே இருக்கும்போது தான் அந்த மைண்ட் கஃபே, அதாவது ஏன் மைண்ட் கஃபே நான் வச்சேன்னா, அந்த பேர் வந்து பொதுவாக நமக்கு ஸ்டிக்மா இன்னும் இருக்குது, நான் அதை மறுக்கவே முடியாது. முன்ன விட அது பெட்டர், இப்போ நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஸ்டில் நீ என்னப்பா கவுன்சிலிங் போறியா, உனக்கு மைண்டில் ஏதோ சம்திங் இஸ் ராங் வித் மீ, ஏதோ என் மேலே ஃபண்டமெண்டலாக என் மேலே தப்பாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து அது ஒரு தப்பாக நினைக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டிக்மா போகணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம், ப்ளஸ் 2வது ஆக்சசிபிலிட்டி அண்ட் அஃபோர்டபிலிட்டி. அதாவது மக்களுக்கு வந்து ஒரு கஷ்டம் வரும்போது நான் உடனே போகணும், ஒருத்தரை பார்க்கணும், ஒரு ப்ரொஃபஷனலை மீட் பண்ணி நான் என் மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டி தீர்க்கணும், அதுக்கான சொல்யூஷனை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு இடம், ஒரு சேஃபான இடம் தான் இந்த மைண்ட் கஃபே. ஏன்னா இங்கே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கவுன்சிலிங் அப்படிங்கிறத ஒரு கன்வென்ஷனல் செட்டப்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள்லாம் போட்டு ரொம்ப கிளினிக் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக வைக்கிற மாதிரி, உள்ளே என்ட்ரு ஆகும்போது ஒரு கஃபே மாடலில் இருக்கும். நீங்கள் கேஷுவலாக நீங்கள் காஃபி குடிக்கலாம், நீங்கள் என்ன வேணுமோ நீங்கள் ஒரு குக்கீஸ் ஆர்டர் பண்ணலாம், எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கும் முக்கியமாக அது. அண்ட் தென் உங்களுக்கு மனசில் தோணுச்சு எனக்கு நான் அங்கே இருக்கிற சைக்காலஜிஸ்ட்டை பார்க்கணும் அப்படின்னா, யூ கேன் கம் அண்ட் டாக். போகும்போது ஒரு தெளிவு கிடைக்கும், ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும், எது வந்தால் என்ன ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை வரும். அது மட்டும் இல்லாமல் வி கிவ் தெம் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிற ஃப்ரீ செஷன் கொடுப்போம். அது வந்து எதுக்குன்னா மைண்டும் பாடியும் ரிலாக்ஸ் பண்ணி அவங்கள இன்டகிரேட் பண்ணி ஒருமுகப்படுத்தி தான் சிந்தனையும் அவங்களுடைய செயல்பாடும் அவங்களுடைய உணர்வுகளும் ஒரே நேரத்தில் இருக்கணும். அது வேறு இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனையும். ஸோ அதெல்லாம் நாங்கள் பண்ணிவிட்டு, ப்ளஸ் அவங்களுக்கு ஒரு வேகல் டோன் எக்ஸசைஸ் ஒன்று இருக்குது, அதாவது அவங்க நர்வஸ் சிஸ்டம் வந்து அலைன் பண்ணுவோம். ஏன்னா அதுதான் பிரச்சனை. இந்த உலகத்தில் யாரும் கெட்டவங்களும் கிடையாது, நல்லவங்களும் கிடையாது. பிரச்சனை என்னென்னா 7 வயசுக்குள்ளே நீ எப்படி வளர்ந்த, ஒரு சேஃபான சூழ்நிலை நீ வளர்ந்துருந்தீங்கன்னா உன் நர்வ் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ நீ வளர எது நடந்தாலும் சரி டிஸ்டர்ப் ஆக மாட்டேன், ஷேக் ஆக மாட்டோம், ஃபேஸ் பண்ணுவோம். ஆனால் 7 வயசுக்குள்ளே யாருக்கு தாங்க சேஃபாக வளரல சொல்லுங்கள்? எந்த பிரெயின் வந்து சேஃபாக இல்லாமல் வளர்ந்துருக்கு? ஸோ எல்லாருமே மனுஷங்க அந்த அன்சேஃபான ஒரு என்விரான்மெண்ட்டில் வளர்ந்தாங்க. அவங்களோட இன்டென்சிட்டியை பொறுத்து இருக்குது. யாருக்கு அதிகமான ஒரு அன்சேஃபான என்விரான்மெண்ட்டில் வளர்ந்தாங்களோ அவங்க நரமண்டலம் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்காது. அதனால தான் அவங்க வந்து எதுக்கத்தால் ரியாக்ட் பண்ணுறது, கத்துறது, கோவப்படுறது, விலகி போகிறது, சோகமாக இருக்கிறது, இன்னும் இல்லை பார்த்திங்கன்னா பயப்படுறது, ரொம்ப எதுக்கத்தாலும் பயப்படுறது ஃப்யூச்சரை பற்றி, இந்த மாதிரி. ஸோ அடிப்படை நர்வஸ் சிஸ்டம். ஸோ அதுக்கான ஒரு வழிமுறை இங்கே கொடுக்குறோம். ஸோ இந்த மைண்ட் கஃபேங்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆக்சசபிள், அஃபோர்டபுள், சயின்டிஃபிக், இந்த 3மே கவர் ஆகுது. ஓகே மேம். ஸோ மைண்ட் காஃபி பற்றி டீட்டெயிலாக சொல்லிட்டீங்க. ஸோ இதில் எங்களுக்கு டவுட் இருக்குது மேம். நிறைய பேத்துக்கு இந்த மனநல மருத்துவர், மனநல நிபுணர், இவங்க 2 பேத்துக்குமே டிஃப்ரெண்ட் இல்லாமல் எந்த நேரத்தில் யாரை பார்க்கணும், எந்த நிலைமையில நம்ம யார்கிட்ட போகணும்னே தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது 2த்துக்கு டிஃப்ரென்ஸ் என்ன மேம்? வெரி குட் கொஸ்டின் இது ஆக்சுவலாக. ஏன்னா இன்னும் நிறைய பேருக்கு நீ சொன்ன மாதிரி எஜுகேட்டட் பீப்புள் கூட நிறைய பேருக்கு இன்னும் வித்தியாசம் தெரியல. பட் முன்னோட பெட்டர் நான் சொல்வேன். பட் ஸ்டில்
பொதுவா பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு நார்மல் ஒரு பிஹேவியர்ன்னு சொல்லுவாங்க பொதுவா எல்லாருமே. ஆனா, ஒரு நார்மல் பெர்சன் கூட சம்டைம்ஸ் ரொம்ப ஹெக்டிக்கா, பயங்கரமா எராட்டிக்கா கோவப்படுறது, அப்புறம் வீட்ட விட்டு வெளிய போறது, இல்ல வேலைக்கு போமாட்டேன்னு சொல்றது, இதெல்லாம் இப்ப நார்மலைஸ் ஆன மாரி இருக்கு இப்ப. ஸோ, இதுல நார்மல், அப்நார்மல் அப்படிங்கிறத விட, இது எப்படி பார்க்கலாம்னா, ஒருத்தருடைய பிஹேவியர் வந்து அவங்களுடைய மத்தவங்கள அவங்களுடைய ஃபங்ஷனாலிட்டி நாங்க சொல்லுவோம். ஃபங்ஷனாலிட்டினா ஃப்ரம் 0 10 வச்சுக்கோங்க. 10 வந்து ஃபங்ஷனாலிட்டினா நீ எப்படி ஃபங்ஷன் பண்ற? ஒரு நாளைக்கு காலையிலேருந்து நைட்டுக்குள்ள நீ எப்படி வந்து உன்ன நீ பிரசன்ட் பண்ற? எப்படி நீ வேலைக்கு போறியா? இல்ல நீ வந்து உன்னோட பெர்சனல் ஹைஜீன் காலைல எந்திரிச்சு டிசிப்ளினா வாட் ஆர் யூ டூயிங்? இது எல்லாமே ஃபங்ஷனாலிட்டின்னு நான் சொல்லுவோம் பொதுவா. ஸோ அதாவது இன்னும் சொல்லப்போனா செல்ஃப் கேர். ஸோ யாரெல்லாம் செல்ஃப் கேரா இருக்காங்க, அவங்களே பொறுப்பெடுத்துக்கிறாங்க 100%. அ இன்னொருத்தர் வந்து சொல்ற மாரி வச்சுக்காம, இன்னொருத்தர் வந்து கத்துற மாரியோ, கைட் பண்ற மாரி இல்லாம பிகாஸ் தே ஆர் அடல்ட் நவ். ஸோ அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு வி கால் இட் அஸ் மென்டலி ஹெல்தி. ஸோ தேர் ஆர் WHO பிரகாரம் 4, 5 சைன் இருக்கு அதுல. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபங்ஷனல் நல்ல ஹை ஃபங்ஷனா இருப்பாங்க. அப்புறம் ஸ்ட்ரெஸ் வந்தா எதுனாலுமே உடனே அத ஹேண்டில் பண்ணுவாங்க. தே வில் நாட் சக்கம். அது பயந்து விலகி போறதோ, இல்ல கத்துறது, இல்ல ஃபைட் பண்றது, இல்ல ஓடி போறது அந்த மாரிலாம் பண்ண மாட்டாங்க. ஸோ அது ஒரு முக்கியமானது. 3வது பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் வந்ததுக்கப்புறம் உடனே மீண்டும் எழும் திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே வெளிய வர்றது. ப்ளஸ் சொல்யூஷன தேடி போறது. என்ன பண்ணலாம்? அப்படிங்கிற மாரி. முக்கியமானது என்னன்னா சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. சமூக உணர்வு இருக்கும். நம்ம நாட்டுக்கு என்ன பண்ணணும்? நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளால நம்ம அவங்க டேலண்ட்ட முழுசா கொண்டுருவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து WHO பிரகாரம் ஒரு ஹைலி ஃபங்ஷனல் இண்டிவிஜுவல். இப்ப இங்க தான் பிரச்சனை வரும். அதாவது என்னுடைய குழந்தையா இருக்கட்டும், ஈவன் நான் ஒரு ஸ்கூலுக்கு போற குழந்தை, நான் ஸ்கூலுக்கு போமாட்டேன்னா, அது அப்நார்மல் கிடையாது. ஆனா ஸ்கூலுக்கு போமாட்டேன்னு சொல்லி தொடர்ந்து அதிலேயே ஸ்டக் ஆயிருக்காங்க பாருங்க. அதனால எல்லாருக்கும் மன உளைச்சல். ஒரு அம்மாக்கு, அப்பாக்கு சேர்ந்து பயங்கரமா டென்ஷன் ஆவாங்க. அங்க தான் பிரச்சனை வரும். ஸோ இன்னொருத்தர பாதிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது. இல்ல அவங்க பார்த்தீங்கன்னா, அவங்களோட எமோஷன்ஸ ஹேண்டில் பண்ண முடியாது. இன்னொருத்தர் ஸ்டெப் இன் பண்ண வேண்டிய நிலைமை வரும். ஸோ அந்த மாரி இருக்கும்போது ஆரம்பத்திலே கவுன்சிலிங். ஒரு டீவியேஷன் இருக்கும்போதே சின்னதா ஒரு நார்மல் பிஹேவியர்லேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சும்மா ஸ்கூலுக்கு போகல, இல்ல நான் வந்து வீட்டுக்குள்ளேயே கதவு மூடிட்டு இருக்கிறது, இல்ல ஃபங்ஷனுக்கு எங்கேயும் வரமாட்டேன்னு சொல்றது. சமூக ஏன்னா ஒரு வி ஆர் அ ஹியூமன் சோஷியல் அனிமல் நம்ம எல்லாருமே. நமக்கு வந்து மக்களோட இணையும்போது தான் சந்தோஷம் கிடைக்கும் பொதுவா. எப்ப பார்த்தாலும் கதவு மூடிக்கிறது, இல்லன்னா யார் கூடயும் வந்து கனெக்ட் பண்றது இல்ல. எரிஞ்சு விழுறது, கத்துறது இது மாரி தொடர்ந்து 3 வாரத்துக்கு மேல. 3 வாரத்துக்கு மேல இல்ல கிட்ட 3 மாசம். இதுக்கு மேல இருந்ததுன்னா, கண்டிப்பா ஒரு சைக்காலஜிஸ்ட்ட போணும். அப்படி ஒருவேள அவங்க ஃபேமிலி பேக்கிரவுண்ட்ல யாருக்காவது முத்தின ஒரு மனநோய், நாங்க மனச்சிதைவுன்னு சொல்லுவாங்க. ஆர் ஸ்கிசோஃப்ரினியா அதாவது குரல் கேட்கும் உள்ள மைண்டுக்குள்ள. ஓகே. இல்ல அவங்க பார்க்காததெல்லாம் பார்த்தேன்னு சொல்லுவாங்க. அங்க ஒருத்தர் உட்கார்ந்திருக்காரு. அவங்க என்ன இப்படி சொல்றாங்க. இதுக்கு பேர் ஸ்கிசோஃப்ரினியான்னு சொல்லுவோம். இது வந்து எக்ஸ்ட்ரீம் மென்டல் டிஸார்டர்ன்னு நாங்க சொல்லுவோம். இருக்கிறதுலே ஒரு மனசிதைவு தான். ஸோ அந்த மாரி நேரத்துலயும் பிளஸ் ஒரு வேற வழியே இல்ல. இவங்கள ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரு பெர்சனாலிட்டி டிஸார்டர்ன்னு நாங்க சொல்லுவோம். அங்க வந்து அவங்கள வந்து எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்றாங்க. பிளஸ் நான் சொன்ன மாதிரி அவங்களுடைய ஃபங்ஷனாலிட்டியே ரொம்ப மோசமாயிருது. காலைல எந்திச்சு குளிக்கிறது இல்ல, அவங்கள பல் தேய்க்கிறது இல்ல, சாப்பிடுறது இல்ல. இந்த மாரி ரொம்ப போம்போது, அப்ப சிவியர் டிப்ரஷன் இருக்கும். வி கால்ட் அஸ் கிளினிக்கல் டிப்ரஷன் சொல்லுவோம் நாங்க. ஆர் கிளினிக்கல் ஆங்ஸைட்டின்னு சொல்லுவோம். அந்த மாரி நேரத்தில மட்டும் தான் சைக்கியாட்ரிஸ்ட்ட போணும். அவங்க கண்டிப்பா மாத்திரை குடுப்பாங்க. மாத்திரை தொடர்ந்து போடணும். அட்லீஸ்ட் ஒரு 3 வாரம் இல்ல 3 மாசம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் சைக்காலஜிஸ்ட்ட வரலாம். தட் வில் பி பெட்டர். ஸோ மிதமா இருக்கும்போது சைக்காலஜிஸ்ட்ட போணும். ரொம்ப தீவிரமா இருக்கும்போது மட்டும் தான் நம்ம அங்க போணும். ஓகே மேம். ஸோ நீங்க சொன்னதுலயே வந்து எனக்கு நெறையா கேள்விகள் வந்து தோணுச்சு மேம். இவ்ளோ இஷ்யூ வரக்கு ஒரு டிப்ரஷன் மட்டும் தான் காரணமா இருக்கா மேம்? இல்ல. ஆ சைக்காலஜினாலே டிப்ரஷன் அப்படின்னு கேட்குறீங்க நீங்க. ஆமா மேம். நோ சைக்காலஜிலாம் இட்ஸ் ஸ்டடி ஆஃப் பிஹேவியர். ஒரு மனுஷனுடைய நடவடிக்கைய வச்சு தான் நம்ம எல்லாருமே பார்க்குறோம் இல்லையா? ஆனா உள்ள என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. இப்ப நீங்க உள்ள என்ன வேணா திங்க் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் ஃபீல் பண்ணிக்கலாம். பட் வெளி நடந்துக்கிற விதம் ஒண்ணு இருக்கு. ஆனா உண்மையா பார்த்தீங்கன்னா, நடந்துக்கிற விதம் ஜஸ்ட் பிகாஸ் ஒரு பிஹேவியர் வச்சு நம்ம ஒருத்தர முடிவு பண்ண முடியுமா? முடியாது மேம். முடியாது. எத்தனையோ கல்யாணம் பார்த்துருப்பீங்க. எத்தனையோ பேரு, ஐயோ! நல்லா பார்க்க நல்லா நடந்துட்டாரு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் வேற மாரி. ஸோ பெர்சன் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் பிஹேவியர். இட்ஸ் ஆல்சோ அபவுட் எ தாட் பேட்டர்ன், அவங்களுடைய எமோஷன்ஸு, அவங்களுடைய ஆக்ஷன். இந்த 3 சேர்ந்து தான் ஒரு மனுஷன். ஸோ இந்த 3மே நாங்க ஸ்டடி பண்ணுவோம். சைக்காலஜிங்கிறது வி நோ அபவுட். இப்போ ஒருத்தர் நடந்துக்கிற விதத்துல வச்சு நம்ம உடனே முடிவுக்கு வந்துர முடியாது. பட் நம்ம மக்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு மைண்ட் இருக்கிறதுனால, அந்த மைண்ட் வந்து ஜட்ஜ் பண்றது தான் கரெக்ட். எப்ப பார்த்தாலும் ஜட்ஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. எத எடுத்தாலும். ஓ! இவங்க இப்படி இருக்காங்களே! ஏய் குள்ளமா இருக்காங்கப்பா. இவங்கள நம்பக்கூடாது. எங்க அப்பா சொல்லியிருக்காரு. அப்படி நீங்க நெட்டையா இருந்தா, ஏய் ரொம்ப திமிரா இருப்பாங்க. இந்த மாரி லாட் ஆஃப் ஆமா. ஜட்ஜ்மென்ட், பயஸ்லாம் நம்ம எனக்கு இந்த மைண்ட்ல நெறைய கேள்விகள் வரும். ஆமா. இந்த மாரி இருக்கிறதுனால, யாருமே நிதானமா பார்க்கிறதே இல்ல. யாருமே ஒரு உள்ளத உள்ளபடி பார்க்கிறது இல்ல. ஒரு மனுஷன ஒரு அழகா பார்க்கிறது இல்ல. அந்த ஜட்ஜ்மெண்ட்ட கூட தான் பார்க்குறோம். அங்க தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது.
அதில் தான் உழண்டு போய் மன பிரச்சனை வருது. மேம் இப்ப வந்து இருக்கிறதுல வந்து நெறைய குழந்தைகளோட டீனேஜ் பசங்களுக்கு தான் இந்த மாரி டிப்ரஷனும், ஓவர் திங்கிங் அந்த மாரி ப்ராப்ளம்லாம் வந்துட்டு இருக்கு மேம். உங்ககிட்ட வர அதிகமா இவங்க தான் இந்த ஏஜ் பீப்பிள் தான் என்கிட்ட வந்து சைக்காலஜிக்கு வந்து ப்ராப்ளத்துல வந்து அதிகமா வராங்க அப்படிங்கிற ஏஜ் குரூப் யாரு மேம்? சரி, நிறையா மாற்றம் இருக்குது. முன்ன இருந்த பாப்புலேஷன் வந்ததுக்கும் இப்போ எனக்கு வித்தியாசம் கிட்டத்தட்ட நான் பிரிக்கலாம். கோவிடுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கேள்வி ஓவர் திங்கிங்லாம் சொன்னீங்களே, மைண்ட் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்து தான் இருக்கும். நான் அதையும் சொல்லிடுறேன். அண்ட் மைண்டுங்கிறது நம்ம கூடயே இருக்கிற ஒரு நண்பன். ஓகே, அது விரோதியாக மாற்றுறதா நண்பனாக மாற்றுறதாங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஆரம்பத்துலேருந்து நம்ம எப்படி மைண்டை டிசிப்ளின் பண்ணுறோம், எப்படி உடம்பை டிசிப்ளின் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் மைண்டை டிசிப்ளின் பண்ணணும். அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. அது ஆரம்பத்துலேருந்து யாரும் சொல்லிக் கொடுக்குறதும் இல்லை. ஐ டோன்ட் திங்க் பீப்புளுக்கு அந்த எஜுகேஷன் இல்லை. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு காலேஜுக்கு வரும்போது தான் அவங்களுக்கு இல்லை ஒரு நீங்கள் சும்மா +2 அந்த சேலஞ்சஸ் வரும் தெரியுமா, பப்ளிக் எக்ஸாம் வருது. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு வரும்போது தான் அவங்களுக்கு அப்போ தான் தெரியும் அவங்க மைண்டோட குவாலிட்டி. ஓ, என் மைண்டு வந்து டிஸ்டர்ப் ஆகுதா இல்லையான்னு. ஸோ யாரெல்லாம் நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்களோ அவங்க மைண்டை, ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, கூலாக இருப்பாங்க. யூ காட் த பாயிண்ட். ஸோ இது எங்கேருந்து வருதுன்னா சூழ்நிலை. அந்த எப்படிப்பட்ட சூழ்நிலை வளர்கிறாங்க, ஸ்கூலு, அவங்களோட பேரண்ட்ஸு, இதெல்லாம் பொறுத்திருக்கு. ஸோ இப்போ நீங்கள் சொன்ன அடுத்த கேள்விக்கு வந்து அதாவது யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்னா, முன்ன வந்து எனக்கு தெரிஞ்சு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து 2 பேரும் ஒன்றா வரமாட்டாங்க. தனித்தனியாக வருவாங்க. இப்போ அதில் மாற்றம் இருக்குது. இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் ஒன்றா வராங்க. அது ஒரு விஷயம். 2வது பார்த்தீங்கன்னா, இந்த 18, 19 வயசு பசங்க, இல்லை ஒரு 25 வயசு பசங்க அவங்களே வராங்க. மேம் எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாது, சொன்னால் அசிங்கமாக திட்டுவாங்க என்னைய அப்படின்னு சொல்லி வர்றவங்க இருக்காங்க இப்போ. யூ காட் த பாயிண்ட். அப்போ போன ஜென்ரேஷன் இருக்கிறவங்க, தட் இஸ் அம்மா அப்பா வந்து ஸ்டிக்மா இருக்கிறதுனால இவங்களே வராங்க. யங் ஒர்க்கர்ஸ், இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க, அவங்களால தாங்க முடியாமல் அவங்களே வராங்க. ஸோ அது ஒரு பெரிய மாற்றம். ப்ளஸ் இப்போ பேரண்ட்ஸ் வந்து ஆரம்பத்திலே வந்து குழந்தைங்களை கூட்டு வருது. என் பையன் ஸ்கூல் போக மாட்டான், அது நிறையா வருது இப்போ எனக்கு. லைக் ஏன்னா பசங்க வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு காரணம், அடிப்படை காரணம் அந்த என்விரான்மெண்ட்டில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான். ஸோ அம்மா அப்பா எப்படி வந்து ட்ரீட் பண்ணுறாங்க, அவங்களோட அவங்க நல்லா ஒரு அந்யுன்யமாக இருக்காங்களா, இல்லை எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டே இருக்காங்களா, தாத்தா பாட்டி கூட எப்படி பழகுறாங்க, இது எல்லாமே அந்த குழந்தைங்களை இம்பேக்ட் பண்ணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்துப்பாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு பையன் 9 வயசு பையன், 9 வயசு தான் ஆகுது, அவ்வளோ ஸ்மார்ட் அந்த பையன். இல்லை நான் போகமாட்டேன் ஸ்கூலுக்குன்ட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதமாக போகல. அவங்க அப்பா என்ன பண்ணிக்காங்க, அம்மா அப்பா 2 பேரும் எல்லா ஸ்கேனும் எடுத்துட்டாங்க. பாடி ஸ்கேன் முதற்கொண்டு எம்ஆர்ஐ ஸ்கேன், அந்த ஸ்கேனு. அந்த பையன் தலைவலின்னு சொல்லிட்டான். தலைவலி எந்நேரம் பார்த்தாலும் குப்புறப்படுத்துக்கிறது. 9 வயசு பையன். சொல்கிறேன் அவ்வளோ மாற்றம் இருக்குது பாருங்கள். முன்ன வந்து 18, 15 வயசில் 16 வயசில் கூப்பிட்டு வருவாங்க, இந்த மாதிரி ஸ்கூல் போக மாட்டாங்க டீனேஜ் பசங்க. இப்போ 9 வயசுலேயே வருது. இன்னும் சொல்லப்போனால் 6 வயசுலேயும் வராங்க. அது வேறு விஷயம். அப்போ அந்த பையனை வந்து நாங்கள் ஃபேமிலி தெரப்பி தான் நான் பண்ணுவேன் பொதுவாக. ஏன்னா ஒரு ஹியூமன் பீயிங் அப்படிங்கும்போது தனி மனுஷன் கிடையாது. ஹீஸ் கனெக்டட் வித் த ஃபேமிலி டைனமிக்ஸ். அந்த ஃபேமிலியில் பார்த்து நல்லா கவனிச்சிங்கன்னா தாத்தாட்ட ஒரு மாதிரி நடந்துப்பாங்க, அம்மாட்ட ஒரு மாதிரி நடந்துப்பாங்க, நீ கவனிச்சிங்கன்னா. ஸோ தே நோ எவ்ரிதிங், தெரியும் அவங்களுக்கு. பட் என்ன ப்ராப்ளம்னா அவங்களுக்கே சில அன்கான்ஷியஸ் சில பேட்டர்ன் இருக்கும் அவங்க நர்வ் சிஸ்டமில். யூ காட் த பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க அப்பாவோடது, அவங்க அம்மாவோடது. உதாரணத்துக்கு அப்போ இந்த இடத்துல இந்த பையன் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய கோல்டு மெடலிஸ்ட், பக்கா பயங்கரமான இது. அவருக்கு இதை ஏற்றுக்க முடியல, இந்த பையன் இப்படி போக மாட்டேங்கிறான், இப்படி பண்ணுறானே. இஸ் a வெரி இன்டெலிஜென்ட் பாய். ஸோ அங்கே ஒரு ஸ்டக் எமோஷன், ஐ ஷுட் நாட் ஃபெயில், நான் எதுலேயுமே ஃபெயில் ஆகக்கூடாது, நான் சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எனர்ஜி அங்கே ஸ்டக் ஆகிருக்கு அவங்க நர்வ் சிஸ்டமில். அது பாஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த பையன் என்ன சொல்கிறான், நம்ம மெதுவாக தனியாக அங்கே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது, எனக்கு தமிழ் வரல, ஸோ மற்றதெல்லாம் நல்லா வருது, எனக்கு தமிழ் வரல அதனால் நான் போக மாட்டேன். ஸோ ஈ வாண்ட்ஸ் டு பி பர்ஃபெக்ட், ஐ வாண்ட் டு ஹேவ் எல்லாமே சக்ஸஸ் ஆகணும் எனக்கு. ரொம்ப ஸ்மார்ட் அந்த பையன். அதுக்கப்புறம் நாங்கள் இது கவுன்சிலிங் கொடுத்து அவனை உட்கார வச்சு அவங்க அப்பா வச்சு 2 பேரையும் பேச வச்சு அதுக்கப்புறம் போயிட்டான். ஜஸ்ட் ஒரு 2 செஷன்ஸ் தான். அதுக்கப்புறம் தலைவலிலாம் ஒன்றுமே இல்லை. அந்த தலைவலியே அவனுடைய அந்த ஃபியர் தான். ஸோ எவ்ரி எமோஷன் இஸ் அ ஸ்டக் இன் நர்வஸ் சிஸ்டம். அதுதான் நோயாக வரும். ஒரு வயிற்று வலியாக இருக்கட்டும், இட்ஸ் அ வரி. ரொம்ப கவலைப்பட்டே இருந்தால் வயிற்று பிரச்சனை வரதான் செய்யும். ரொம்ப ஃபியர் பண்ணோம்னா கிட்னி ப்ராப்ளம் வரும், முட்டி வலி வரும். ஸோ இந்த மாதிரி அங்கங்கே லாக் ஆகிருக்கும் நம்ம எமோஷன்ஸு. யாருக்கெல்லாம் ரொம்ப கோவம் வருதுன்னா தலைவலி வரும். ஆமாம். ஸோ இந்த மாதிரி நம்ம உடம்பு வந்து ஒரு அழகான ஒரு விஷயம். ஆனால் அதை மிஸ்யூஸ் பண்ணோம்னா தண்டனை நமக்கு தான் கிடைக்குது, மற்றவங்களுக்கு இல்லை. மற்றவங்க மேலே கோவப்பட்டு நம்மளே தான் கோவப்படுறோம், ஆமாம். அது நம்மளை தான் பாதிக்கும். ஸோ செல்ஃப் கேர் அங்கே ரொம்ப கம்மியாயிருது.